Happy day! Welcome to Stock Insights. நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், NDTV ப்ராஃபிட், CNBC TV18 மணி கண்ட்ரோல்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஜூலை 17 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். டெக் மஹிந்திரா எஸ்டர்டே Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 2% டவுன் ஆயிருக்கு. 1140.60 crore கொடுத்துருக்காங்க. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 1198 crore. எஸ்டிமேட்டோட கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லையும் நெட் ப்ராஃபிட் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. 13,351.20 crore. எபிடா 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1477.10 crore கொடுத்துருக்காங்க. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 1480 crore. எபிடா மார்ஜின் 10.3%லேருந்து 11.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 11%. லாஸ்ட் 12 மந்தோட ஐடி அட்ரிஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 11.8%லேருந்து 12.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அமெரிக்காலேருந்து வர ரெவன்யூ மட்டும் 5.9% இயர் ஆன் இயர் வைஸ் கம்மியாயிருக்கு. இதோட எதிரொலியாக இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் 1.6% வரைக்கும் டவுன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இவங்களுக்கு CLSA அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 2020 பர் ஷேர். HSBC பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 1900 பர் ஷேர். நொமோரா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 1810 பர் ஷேர். ஜெஃப்ரீஸ் அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 1400 பர் ஷேர். மார்கன் ஸ்டான்லி அண்டர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 1555 பர் ஷேர். L&T Technology Services yesterday Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 315.70 crore கொடுத்துருக்காங்க. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 317 crore. ரெவன்யூ 3.9% டவுன் ஆயிருக்கு. 2866 crore கொடுத்துருக்காங்க. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 2931 crore. எபிடா 3% கம்மியாயிருக்கு. 381.30 crore கொடுத்துருக்காங்க. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 399 crore. எபிடா மார்ஜின் 13.3% கொடுத்துருக்காங்க. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 13.6%. சாய்ஸ் ஈக்விட்டி புரோக்கிங் இவங்களுக்கு டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஆட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் டார்கெட் ப்ரைஸ் முன்னே இருந்தது என்னவோ அதே தான் சொல்லியிருக்காங்க. 4850 பர் ஷேர். இன்றைக்கி L&T டெக்னாலஜியோட ஷேர் ப்ரைஸ் 1% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. கல்பட்ரு ப்ராஜெக்ட் எக்ஸ்டர்டே Q1 ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 42.2% கம்மியாயிருக்கு. ரெவன்யூ 21.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 492 crore-லேருந்து 597 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 19.7% டவுன் ஆயிருக்கு. ஏஞ்சல் ஒன் எஸ்டர்டே Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 34.4% கம்மியாயிருக்கு. டோட்டல் இன்கம் 8.05% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1058 crore-லேருந்து 1143 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் கிளைண்ட் பேஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4.7% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில், 31% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வெல்த் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 34%, 50.7 billion இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மெயினாக இந்த வெல்த் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால இன்றைக்கி ஏஞ்சல் ஒன் அப் டு 3% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ITC ஹோட்டல் எஸ்டர்டே ஆஃப்டர்நூனே ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. Q1 ரிசல்ட் கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் வைஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 53.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 133.1 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 15.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 206 crore-லேருந்து 245 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 29.2%லேருந்து 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜெஃப்ரீஸ் இவங்களுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 270 பர் ஷேர். எஸ்டர்டே இந்த ரிசல்ட் வந்தோடனே ITC ஹோட்டல் நியர் 4.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. 238.49 வரைக்கும் எஸ்டர்டே போயிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு நெகட்டிவ் டு பாசிட்டிவில் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ITC ஹோட்டலோட ஷேர் ப்ரைஸ். எம்க்யூர் ஃபார்மா அண்ட் சனோஃபி இந்தியா இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. அவங்களோட டயபெட்டிஸ் ட்ரக்கை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான பார்ட்னர்ஷிப். எந்த நேம் பார்த்தீங்கன்னா அம்ரில் அண்ட்
சிட்டாபின்ற டயபெட்டிஸ் ட்ரக்குக்கு தான் இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான பார்ட்னர்ஷிப் அக்ராஸ் இந்தியா பூரா பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் எம்க்யூர் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரமோஷன்லாம் ஹேண்டில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சனாஃபி மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அந்த ப்ராடக்ட்ஸை. இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் 2 ஸ்டாக்குமே இன்றைக்கி 1.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் 2 கம்பெனி வாங்கியிருக்காங்க. எஸ்எம்சி ஸ்கொயர் இந்தியா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி ஸ்குவாட் ஜிசிசி. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து 1029 crore இந்த டீல் முடிஞ்சிருக்கு. இந்த டீல் மூலமாக ஹெக்ஸாவேர் அவங்களோட ஏஐ கிளவுட் அண்ட் டேட்டா ஸ்பேஸில் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆக முடியும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஆஃபீஸ் பெங்களூர் அண்ட் ஹைதராபாத் அண்ட் யூஎஸ் மார்க்கெட்லேயும் இருக்குது. ஸோ இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஹெக்ஸாவேரோட ஷேர் ப்ரைஸ் 3% வரைக்கும் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போலோ ஹாஸ்பிட்டலோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் August 12 நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி கம்பெனியோட Q1 ரிசல்ட்டும் தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல். எக்ஸிகோ லீட் ரெவன்யூஸ் டெக் இவங்களோட Q1 ரிசல்ட் எஸ்டர்டே வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 27.7% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 73% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்களுடைய டோட்டல் புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா 55% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மெயினாக ஃப்ளைட் அண்ட் பஸ் புக்கிங்ஸ் மட்டும் 81% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். ட்ரெயின் புக்கிங்ஸ் 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜென் இசட் அதாவது யங் யூசர்ஸ் 18 to 30 இயர்ஸ்க்கு உள்ளவங்க தான் நிறையா புக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக மும்பை அண்ட் டெல்லியில் தான் சிட்டிஸில் தான் இவங்க அதிகமாக புக் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ஷேரோட ப்ரைஸ் 14% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்மார்ட் ஒர்க் கோவர்க்கிங் இன்றைக்கி லிஸ்ட் ஆச்சு. இந்த ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து 7% எபோவில் தான் லிஸ்ட் ஆகிருக்கு. ஐபிஓ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 407, அதுலேருந்து 435 லிஸ்ட் ஆகிருக்கு. லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமும் 15% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 469.25 per ஷேர் வரைக்கும் இன்றைக்கே போயிருக்கு. மஹேந்திரா லாஜிஸ்டிக்ஸ் போர்டு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. 750 crore ரைட் இஷ்யூ, 2.7 crore ஃபுல்லி பெய்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 277 per ஷேர். ஸோ இந்த நியூஸ் வந்தோடனே மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸோட ஷேர் ப்ரைஸ் 5% வரைக்கும் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிஎன்சி இன்ஃப்ராடெக்கும் இன்றைக்கி 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 327 வரைக்கும் போயிருக்கு. கம்பெனிக்கு ஒரு பிக் ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. என்ஹெச்பிசி கிட்டேருந்து கிடச்சிருக்கு. இவங்க தான் ஒரு லோயஸ்ட் பிட்ராக இருக்காங்க அந்த சோலார் பவர் ப்ராஜெக்ட்டுக்கு. இந்த ப்ராஜெக்டில் என்ன இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1200 megawatt சோலார் அண்ட் அதோட பேட்டரி ஸ்டோரேஜ் 600 megawatt பாட் 2400 megawatt ஹவர் எனர்ஜி ஸ்டோரேஜ். ஸோ ரெண்டுமே கிடச்சிருக்கு பிஎன்சி இன்ஃப்ராடெக்கு என்ஹெச்பிசி கிட்டேருந்து. ப்ரோட்டீன் இ கவர்னன்ஸ் ஸ்டாக் 50% ஃபால் ஆகிருக்கு. பிப்ரவரியில் 1535 per ஷேர் வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ இப்போ லோவுக்கு வந்திருக்கு, 785க்கு வந்திருக்கு. எதனால் இவங்க இவ்வளோ % இறங்கியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் கிட்டேருந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கணும், PAN 2.0 ப்ராஜெக்ட். ஸோ அது அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க கம்பெனிக்கு இது ஒரு பிக் நெகட்டிவ். ஸோ அதனால் ஸ்டாக் வந்து 50% வரைக்கும் ஃபெல் ஆகிருக்கு. லாஸ்ட் 2 days பார்த்திங்கன்னா 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்டாக் இன்னும் ஸ்டில் வீக்கில் தான் இருக்குது. ஸோ 900க்கு மேலே போகிற வரைக்கும் யாரும் வாங்க வேணான்னு சொல்லியிருக்காங்க. 785ன்றது அதோட சப்போர்ட். அதை பிரேக் பண்ணால் இன்னும் இந்த ஷேர் ப்ரைஸ் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் பார்க்குறப்ப இது 810 அரௌண்ட் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. மொபிவிக் ஷேர் 61% டவுன் ஆகிருக்கு. 52 வீக் ஹை பார்த்திங்கன்னா 698 per ஷேர். அதுலேருந்து இப்போ 227 வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. ஸோ கரண்ட்டாக இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு 11%. இப்போ 200 இன்றைக்கி பார்த்திங்கன்னா 273 அரௌண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ 61% டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் 11% இன்க்ரீஸ் ஆகி இன்றைக்கி 273ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ரிவர்சல் சிக்னல் கிடச்சிருந்தாலும் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 300 to 305 ரேஞ்சில். 288 வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலாம். பட் இருந்தாலும் இன்னும் கம்பெனியோட ஃபினான்ஷியல்லாம் வீக்காக தான் இருக்குது. லாஸஸாக ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த Q1 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் மொபிவிக்கோட ஷேர் ப்ரைஸ் இறங்க போதா ஏற போதான்னு தெரியும். பதஞ்சலி ஃபுட்ஸ் இஷ்யூ கொடுத்துருக்காங்க போனஸ் ஷேர்ஸ் 2:1 ரேஷியோவில். அதாவது 2 போனஸ் ஷேர்ஸ் கிடைக்கும். ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா டோட்டலாக 72.5 crore இந்த போனஸ் ஷேர்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ஷேர்ஸ் எல்லாம் September 16, 2025 கிரெடிட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க.
இன்றைக்கி யார் யாரெல்லாம் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் தர போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்டிஐ மைண்ட்ரி, விப்ரோ, ஆக்சிஸ் பேங்க், ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பாலிகேப், ஷாப்பர் ஸ்டாப், ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி, டாடா கம்யூனிகேஷன் சீட், ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ், இந்தியன் பேங்க் அண்ட் சவுத் இந்தியன் பேங்க். சோனா பிஎல்டபிள்யூ இன்றைக்கி ஷேர் 7.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு நியூஸ் வந்திருந்தது, அவங்க பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. சைனீஸ் எலக்ட்ரிக் கார் மேக்கரான பிஒய்டியோட பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. அவங்களுக்கு சப்ளை பண்ண போகிறதுக்கான பேச்சுவார்த்தை, இவி பார்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சப்ளை பண்ண போகிறதுக்கான பேச்சுவார்த்தையில் இருக்காங்கன்னு சொன்ன உடனே இன்றைக்கி 7.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சப்போஸ் இந்த டீல் நல்லபடியாக முடிஞ்சதுன்னா சோனா பிஎல்டபிள்யூ அவங்களோட பிளான்ட்டை சைனாலேயும் செட்டப் பண்ணுவாங்க. இதுக்கு பார்ட்னர்ஷிப் கிடச்சதுக்காக அது மட்டும் இல்லாமல் சோனா பிஎல்டபிள்யூட ரெவன்யூ 35% ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவி பிஸ்னஸ்லேருந்து தான் வருது. அவங்களோட ஒன் ஆஃப் த மேஜர் கிளைண்ட்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா டெஸ்லா. இப்போ பிஒய்டியோ பேச்சுவார்த்தையோடு இருக்காங்க. டேன்லாப் பிளாட்ஃபார்ம் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க 175 crore பைபேக். எவ்வளோக்குன்னு ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 875 per ஷேர். இந்த பைபேக் அப்ரூவ்டு பை ஷேர் ஹோல்டர்ஸ். எஸ்டர்டே ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எப்போன்ற டேட்டு இன்னும் கொடுக்கல. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.